ஹலோ மக்களே, எல்லோரும் எப்படி இருக்கீங்க? இன்னைக்கு என்ன அப்படின்னா, தப்னைல் பார்த்தா உள்ளே வந்திருப்பீங்க. வீடியோ இதை பற்றி தான் பேச போகிறேன் அப்படின்றது உங்களுக்கு ஆல்மோஸ்ட் தெரிஞ்சிருக்கும். ஆமாங்க, நம்ம இன்னைக்கு இந்த ஒரு சுதந்திரம் அப்படின்றத பற்றி தான் நம்ம வந்து பேச போகிறோம். பெண்களுக்கான உண்மையாகவே சுதந்திரம் கிடைச்சிருக்கா இல்லையான்றதை இந்த வீடியோ ஃபுல்லாகவே பார்க்கலாம். இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். மக்களே, ஃபர்ஸ்ட் உங்க எல்லாருக்கும் சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள். இப்போ நீங்க நினைக்கலாம், என்னக்கா சுதந்திரம் முடிஞ்சிருச்சு, அப்புறம் என்ன சுதந்திர தின நல்வாழ்த்துக்கள்? பட் என்னதான் இந்த நாட்டுக்கு சுதந்திரம் கிடைச்சாலும் இன்னும் பெண்களாகிய எங்களுக்கு முழு சுதந்திரம் கிடைக்கல அப்படின்றதான் சொல்லுவோம். ஏன் அப்படின்ட்டு வந்து இப்போ நடந்துட்டு இருக்கிறத பார்த்தா எல்லாருக்குமே தெரியும். இப்போ வந்து டெய்லியுமே வந்து வீட்டில் வந்து பொம்பளை பிள்ளைங்க கிட்ட வந்து டெய்லி வந்து டீச் பண்ணி தான் ஸ்கூலுக்காக இருக்கட்டும், வெளியில் போனாலும் இருக்கட்டும், இல்லை வெளியில் போனதுக்கப்புறம் அந்த குழந்தை வந்து வீட்டுக்குள்ளே வரது வரைக்கும் அவங்களோட அம்மா வந்து வயிற்றுல வந்து நெருப்பை கட்டிட்டு தான் அலைவாங்க. அந்த மாதிரி தான் டெய்லி வருது. ஏன் அதுக்கான காரணங்கள் எல்லாமே நமக்கு எல்லாருக்குமே வந்து தெரிஞ்சிருக்கும். பெண்களுக்கான முழு சுதந்திரம் இன்னுமே கிடைக்கல அப்படின்றது வந்து என்னோட கருத்து. ஏன் அப்படின்னா, நமக்கு வந்து முன்னாடி வந்து நிறைய தலைவர்கள் போராடி வாங்கி கொடுத்த சுதந்திரத்தை இன்னைக்கு நிறைய என்ன சொல்கிறது, ஒரு கேவலமான மனிதர்கள் அதை வந்து கெடுத்துக்கிட்டு இருக்காங்க அப்படின்னு தான் சொல்லலாம். ஏன்றது நம்ம எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச விஷயம் தான். இன்றைக்கி வந்து பாருங்களேன், நான் இந்த விஷயத்தை எடுத்து பேசணும் அப்படின்னு ஏன் நினைக்கிறேன் அப்படின்னா, நானும் அசிய ஒரு மெடிக்கல் ஸ்டூடெண்ட் ஆர் மெடிக்கலாக நான் ஒர்க் பண்ணுற ஒரு உமன் தான். அதெல்லாம் பார்க்கும்போது உங்களுக்கு அதாவது சக மனிதர்கள், அதாவது நான் ஒர்க் பண்ணும்போது அவங்களுக்கு எதுவும் ப்ராப்ளம் வந்ததுன்னா நம்ம வந்து யார்கிட்ட போய் சொல்லணும் அப்படின்றது அதையெல்லாம் தாண்டி, மனிதர்களாகி உங்களுக்கெல்லாம் ஒரு ப்ராப்ளம் வந்ததுன்னா நீங்கள் வந்து ஓடி ஓடி எங்கே தான் வரணும்னா டாக்டர்ஸு மருத்துவமனைகள் தான் வரணும். பட் எங்களுக்கே ஒரு பிரச்சனை இருக்குன்னா அதை சக மனிதர்களிடம் அதை சொல்லலாமா வேணாமா அப்படின்றத வந்து அதை வந்து உள்ளுக்குள்ளேயே போட்டு அதை அதை எப்படி அதை எங்களால் சத்தியமாக சொல்கிறேன், இன்னும் வந்து பெண்களாகி எங்களால் முழுமையாக வந்து ஒருத்தர்கிட்ட அதை வந்து ஃபுல் ஃப்ரீடமாக சொல்லவே முடியாது. ஏன்னா அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் நடந்திருக்கும். இன்னும் வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி நிறைய வந்து பெண்கள் வந்து நிறைய துறைகளில் வந்து நிறைய முன்னேறிட்டு தான் வராங்க. பட் அதையும் தாண்டி சின்ன சின்ன குழந்தைங்க, ஒர்க் பண்ணுற உமன்ஸ் எல்லாருக்கும் நிறைய வந்து குட் விஷயங்கள் நிறைய நடந்தாலும் நிறைய கண்ணுக்கு தெரியாத பல கேவலமான விஷயங்களும் பின்னாடி நடந்துக்கிட்டு தான் இருக்குது. அதுக்கு வந்து இன்றைக்கி நம்ம வந்து ஒரு ஆம்பளை பிள்ளையை வளர்க்குறோம் அப்படின்னா அவங்களுக்கு வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டு வந்து இந்த நாட்டில் வந்து பெண்களை மதிக்க வந்து கற்றுக் கொடுக்கணும். அதே மாதிரி பொம்பளை பிள்ளைகளுக்கும் நம்ம வந்து சொல்லிக் கொடுக்கணும். நம்ம வந்து சக மனிதர்களை வந்து மதிக்கணும் என்னென்ன அப்படின்றத வந்து இனிவரும் காலங்களில் நம்ம வந்து சொல்லி தான் கொடுக்கணும். பட் இன்னைக்கு இந்த விஷயம், இந்த கொல்கட்டாவில் நடந்த ஒரு ரேப் விஷயம் வந்து பார்த்திங்கன்னா மனுஷர்களுக்கிடையே ரொம்ப வந்து பாதிப்பு. அது வருஷத்துக்கு ஒரு வாட்டி இதெல்லாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. என்ன அப்படின்னா, அங்கே ஒரு பொண்ணு கற்பழிச்சிருப்பாங்க, இல்லை ட்ரெயினில், இல்லை தண்டவாளத்தில், இல்லைனா ஓடும் பஸ்ஸில், ஓடும் ரயிலில், இது வந்து ரிப்பீட் ஆகிட்டு தான் இருக்குது. ஏன் அப்படின்னா இதுக்கெல்லாம் என்ன தெரியுமா, தண்டனைகள் கடுமையாக்கப்படலை அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். நம்ம எல்லாருக்குமே தெரியும் என்னென்னா, கொண்டுட்டு போகிறாங்க, ஜெயிலில் போடுறாங்க, அப்புறம் அவன் அங்கே என்ன ஆகுறான், இல்லை எப்போ வந்து வெளியில் அவன் வர்றான் அப்படின்றது ஈஸியாக அவங்களுக்குலாம் அதெல்லாம் வந்து எப்படின்னா அந்த கடல் மிட்டாய் சாப்பிட்ற மாதிரி ஆகிட்டு உள்ளே போகிறோம், அது அந்த மாதிரி. ஆனால் இது எந்த ஒரு மேலை நாட்டுகளும் அவ்வளோ இதாக நடக்கிறதே கிடையாது. உடனுக்குடன் சட்டங்கள் இருக்கா, உடனுக்குடன் தண்டனைகளும் கொடுக்குறாங்க. அதனாலே பயந்து அவ்வளோதான், ஒரு பொண்ணு போகுதா அவ்வளோதான். நான் இதை வந்து ஒரு துபாயில் உட்காந்து பேசுகிறேன் அப்படின்னு நினைக்கும்போது எனக்கு உண்மையிலே ரொம்ப ஹாப்பியாக இருக்கு. ஏன் அப்படின்னா, நான் வந்து சில நேரங்களில் ஏதாவது வெளியில் தனியாக போனோன்னா என் ஹஸ்பண்ட் சொல்லுவாங்க, இது வந்து துபாய் தான், இங்கெல்லாம் ஒன்றும் நடக்காது, நீ பாட்டுக்கு தனியாக போ அப்படிவாங்க. சீரியஸாகவே அது ஆனால் உண்மை தாங்க. இங்கே எங்களால் எல்லாம் தனியாக வந்து ஹாப்பியாக நடக்க முடியுது. ஆனால் இதே இது எங்கள் ஊரில் நானும் வந்து தமிழ் தானே, ஸோ இந்தியாவில் வந்து இதை பண்ண முடியுமா அப்படின்னு கேட்டால் கண்டிப்பாக இது முடியாது. ஏன்னா அங்கே என்ன நடந்திருக்காது அப்படின்றத வந்து, ஏன்னா நானும் அதை வந்து அனுபவிச்சிருக்கேன். என்ன அப்படின்னா, ஒரு டைம் வந்து நான் வந்து பைக்கில் போகும்போதே வந்து ஒருத்தன் வந்து பின்னாடி வந்து தட்டிட்டான். நான் அன்றைக்கி நைட்டே வந்து எங்கள் அம்மாட்ட நான் சொன்னாமா, இது இந்த ஒருத்தன் வந்து தட்டிட்டாமா, திருப்பி நான் அவனை ஓடி போய் பார்க்கலாம்னா டக்கு நான் வந்து ஓடிட்டான் அப்படின்ட்டு நான் எங்கள் அம்மாட்டே சொன்னேன். எங்கள் அம்மா சொன்னாங்க, சரி விடு, இதை வந்து பெருசுப்படுத்த வேண்டாம், நம்ம என்ன பண்ண போகிறது, சமூகத்தில் நம்ம என்ன பண்ணணும், நம்ம வந்து ஒரு உடையை உடுத்துட்டு போகிறோம் அப்படின்னாலே சொல்லுவாங்க, போகிறான் பார்த்தியா, என்ன மாதிரி உடை உடுத்துட்டு போகிறா, எப்படி போகிறா பாரு, எப்போ பார்த்தாலும் 24 மணி நேரம் ஃபோனை பேசிக்கிட்டே போகிறா. ஏங்க, ஒரு உடை போடுறதுக்கே எங்களுக்கு சுதந்திரம் இல்லாத போது மீதி இருக்கிறதுக்கெல்லாம் இந்த நாட்டில் வந்து நம்மளை எப்படி பச்சை குத்துவாங்க சொல்லுங்கள். ஏதாவது ஒரு உடையாக இருக்கட்டும், இந்த நேரத்தில் நம்ம போட்டு வெளியில் நடக்கும்போது சொல்லுவாங்க, என்னத்த ட்ரெஸ்ஸு பெருசாக போட்டுட்டு வந்துட்டா அப்படி தான் சொல்லுவாங்க. ஒரு சாதாரண ட்ரெஸ்ஸு சரிங்க, அந்த இப்போது மேலை நாடுகளையும் வந்து சரி, நம்ம ஊர் மாடுகளில் சேலையோ இல்லை ஏதாவது ஒரு நல்ல ஒரு ட்ரெஸ்ஸை வந்து வேர் பண்ணிட்டு நடக்க மாட்டாங்க. அந்த ஊர் கல்ச்சரில் நம்ம போகும்போது நம்ம அவங்களையும் வியந்து தான் பார்ப்போம் அவங்களோட ட்ரெஸ்ஸெல்லாம். அப்போ வந்து பெண்களாகிய நிறைய பேருக்கு தோணும், இந்த மாதிரியெல்லாம் ட்ரெஸ்ஸெல்லாம் நம்ம ஊரில் எங்கே போட்டு நடக்க முடியும் அப்படி. என்ன தான் நம்ம சேலையை தூக்கி போட்டு நடந்தால் கூட அதில் ஒரு 100 பேர் கீழே கமெண்ட் போட்டிருப்பா, என்ன தெரியுமா போட்டுருவா, பாரு அவள் இடுப்பை பாரு, அவள் பேக்கை பாரு, அவளுடைய வயிறு தெரியுது பாரு, இதெல்லாம் போடுவானுங்களே தவிர மற்றபடி அவங்கள வந்து ஓகே. முன்னாடி வந்து ஒரு பெண் வந்து சேலை கட்டிட்டு போச்சுன்னா அப்போ அம்மன் மாதிரி இருக்கு, கையெடுத்து கும்பிடணும் அப்படின்னாங்க. இப்போ அந்த விஷயம் கூட கிடையாது. இப்போ இதுக்கு கீழே நிறைய பேர் கமெண்ட் பண்ணுவாங்க, என்ன தெரியுமா,
அந்த மாதிரியே பொம்பளைங்க வந்து சேலையை கட்டிட்டு போகிறாங்க அப்படின்னு. சரி, இவங்க எப்படி சேலை கட்டிட்டு போனால் உங்களுடைய பார்வைகள் எப்படி இருக்குது சொல்லுங்கள். அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் தான் நிறைய பேசலாம். ஆனால் இன்றைக்கி நான் வந்து அந்த நியூஸை வந்து படிக்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் ஒர்க் பண்ணுற எங்களுக்கு என்ன இவ்வளோ ஒரு ஒரு சுதந்திரமே இல்லை. எப்படி நாங்கள் எல்லாம் வந்து இனி வந்து நைட் ஷிஃப்ட்லாம் வந்து வேலை பார்க்குறதுக்கு பயப்பட தான் செய்யணும் போல இருக்குது. அந்த மாதிரி இருக்குது. ஏன் அப்படின்னு நான் சொல்கிறேன்னா, முன்னாடியெல்லாம் நைட் ஷிஃப்ட் பண்ணும்போது சரி ஓகே நம்ம கூட இருக்காங்க அப்படின்னு. ஏன்னா நைட் ஷிஃப்ட்டுக்கு வழக்கத்துக்கு அதிகமாக வந்து பீப்புள் வந்து போட மாட்டாங்கல்ல. காலையில் நிறைய பேர் செய்யணும், நைட்டு வந்து மேன் பவர் வந்து கொஞ்சம் கம்மியாக தான் இருக்கும். இனி வந்து உண்மையிலே சொல்கிறேன், நைட் ஷிஃப்ட் போடும்போது எல்லாம் நர்ஸாக இருக்கட்டும், வேலை செய்கிற டாக்டர்ஸாக இருக்கட்டும், கண்டிப்பாக வந்து பயப்படுவாங்க. ஏன்றது வந்து இந்த விஷயத்தில், ஏன்னா நைட்டு வந்து நாங்கள் தனியாக தான் வாஷ்ரூம் போனோம், தனியாக தான் ஒரு டிபார்ட்மெண்ட் இன்னொரு டிபார்ட்மெண்ட் போனோம், இல்லை கொஞ்சம் நேரம் ஒரு சின்ன ரூம் கொடுத்துருந்தாங்கன்னா அதை அசந்து தூங்கிட்டோம் அப்படின்னா அங்கே சுற்றி பார்க்க வேண்டியதாக இருக்குது. எப்போ என்ன நடந்துருமோ அப்படின்றத உயிரை கையில் பிடிச்சி வச்சு தான் இருக்குது. நேற்று அந்த நியூஸ் நீங்கள் பாருங்கள், கண்கள்லேருந்து ரத்தம், அதுக்கப்புறம் அவங்க கால்களை உடைச்சிருக்காங்க, அவங்க வயரெல்லாம் மிதிச்சிருக்காங்க. அந்த வந்து போஸ்ட்மார்ட்டம் ரிப்போர்ட் பார்த்து படிக்கும்போது ரொம்ப சீரியஸாக சொல்கிறேன், ஒரு மெடிக்கல் ஃபீல்டில் நம்ம வந்து ஒர்க் பண்ணுறோமே, ஏன்னா இவங்களுக்கு இப்படி நினைக்கும் போது நிஜமாவே ரொம்ப வந்து கஷ்டமாக இருக்குது. ஃபஸ்ட்டு வந்து பொம்பளை பிள்ளைங்க மதிக்க கற்றுக்கோங்க, மிதிக்காமல் இருந்தாலும் பரவாயில்ல மதிச்சுக்கோங்க. ஏன்னா சரி அவங்களுக்கு சுதந்திரம் ஆல்ரெடி இருக்கா. இப்போ என்னன்னா கல்யாணத்துக்கு முன்னாடி ஒரு சுதந்திரம் இருக்கும், நிஜமாக சொல்கிறேன். கல்யாணத்துக்கு அப்புறம் உண்மையிலேயே சொல்கிறேன் கொஞ்சம் சுதந்திரம் வந்து வித்தியாசம் இருக்கும். ஃபேமிலி பார்க்கணும், புருஷனை பார்க்கணும், குழந்தைகளை பார்க்கணும், இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இருக்கும். இப்போ நான் ஒரே ஒரு பெஸ்ட் எக்ஸாம்பிள் சொல்லட்டா. இப்போ வந்து எல்லாருமே வந்து சோசியல் மீடியாவுக்கு வந்து ரொம்பவே அடிக்ட் ஆகிட்டாங்க. அதுக்கு வந்து இல்லைன்னெலாம் சொல்ல முடியாது. ஏன்னா அதில் வந்து நிறைய நல்லதும் இருக்கும், நிறைய கெட்டதும் இருக்கும். இப்போ நிறைய பேர் வந்து ரீல்ஸ் எல்லாம் பண்ணி போடும்போது அதுக்கு கீழேயே நிறைய கமெண்ட்ஸ் வந்து போட்டிருப்பாங்க. என்னன்னா எச்சத்தனமான கேவலத்தனமான நிறைய கமெண்ட்ஸ் எல்லாம் இருக்கும். அதெல்லாம் பார்க்கும்போது ஏன்னா ஒரு பொம்பளை பிள்ளைக்கு ஒரு இது கூடவா ஒரு இது இல்லை அப்படின்ற மாதிரி, உரிமை இல்லை அப்படின்ற மாதிரி இருக்கும். அந்த கேவலமான கமெண்ட்ஸ் எல்லாம் பண்ணுறது நிறைய அந்த நாய்களாக தான் இருக்கும். அந்த நாய்களுக்கு நம்ம வந்து ஒன்றுமே வந்து நம்ம சொல்ல முடியாது. ஏன்னா அவங்க அம்மா அவங்கள ஒழுங்காக வளர்க்கலை அப்படின்னு தான் நான் வந்து சொல்வேன். ஏன்னா சின்ன வயசுலேயே அவங்கள வந்து நல்லா அடி கொடுத்து வளர்த்து இருந்தாங்க அப்படின்னா அந்த பிள்ளைங்க வந்து ஒரு பொம்பளை பிள்ளைய உண்மையிலே மதிக்க கற்றுப்பாங்க. இன்றைக்கி நான் ஒன்றே ஒரு எக்ஸாம்பிள் சொல்கிறேன். 90 கிட்ஸில் நிறைய பசங்களுக்கு இன்னும் வந்து மேரேஜே ஆகலை. ஏன் தெரியுமா? அவங்க எல்லாம் ஒழுக்கமாக வளர்ந்துருக்காங்க. அதனால தான் அவங்களுக்கு இன்னும் ஸ்டில் இன்னும் நிறைய பேர் வந்து 38 35 வயசு நிறைய ஆம்பளைங்க கூட வந்து கல்யாணம் ஆகாமலாம் இருக்காங்க. என்னோ தெரியல, அவங்க ஒழுங்காக வளர்ந்தனாலே என்னோ தெரியல அவங்களுக்கு கல்யாணம் ஆகாமலாம் இருக்கிறாங்கன்னு நினைக்கிறேன். ஆனால் இன்றைக்கி நீங்கள் பாருங்கள், நிறைய குட்டி குட்டி பசங்க அவனை இழுத்துட்டு ஓடிட்டான், அவளை இழுத்துட்டு ஓடுவான், டீச்சரை இழுத்துட்டு ஓடிட்டான். நாங்கள்லாம் முன்னாடி படிக்கும்போது டீச்சர் வந்து இப்படி ஏதாவது கொஸ்டின் கேட்டுருவாங்கன்னு சொல்லிட்டு கவர்ந்து புக்கை பார்ப்போம். அப்போ தான் சீரியஸாக ஏதாவது படிக்கிற மாதிரி இருப்பேன். ஏன்னா அவ்வளோ எங்களுக்குள்ள ஒரு பயம் இருந்தது. டீச்சர்ஸ் அப்படின்னால என்னைக்கு வந்து ஸ்கூல்ஸ்ல எல்லாம் வந்து கம்பை எடுக்கக்கூடாதுன்னு சொன்னாங்களோ அன்னைக்கு நிறைய விஷயங்கள் நடந்துட்டு. ஏன்னா கம்பை எடுத்து டீச்சர்ஸ் நம்ம அடிக்கும்போது உண்மையிலே சொல்கிறேன், அப்போ வந்து ஸ்கூல்ஸ்லேயே எங்களுக்கெல்லாம் தண்டனைகள் இருந்தது. ஸ்கூல் எங்கேருந்து ஆரம்பிக்குது, ஸ்கூலில் இருந்து தண்டனைகள் கிடச்சிது. அப்போ அவங்க வந்து ஒழுக்கமாக இருந்தாங்க. நம்ம கூட படிக்கிற பிள்ளைங்களெல்லாம் மதிச்சாங்க. நல்லா பாருங்கள், ஸ்கூலில் வந்து இப்போ என்ன தெரியுமா, பையன் பொண்ணு எல்லாம் சேர்ந்து டான்ஸ் ஆடுவாங்க. ஆனால் அது என்ன தெரியுமா, பார்க்கவே அழகாக இருக்கும். அப்போ வந்து எங்களுக்கு தெரியும், ஏன்னா டீச்சர்ஸ் கூட நிற்பாங்க. ஒரு டான்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணும்போது டீச்சர்ஸ் கூட நிற்பாங்க. அதெல்லாம் வந்து என்ன சொல்லலாம், அந்த காலங்கள் திருப்பி கிடைக்காது. திருப்பி அந்த காலங்கள் நம்ம வந்து எல்லாம் மாறிட்டு, அந்த காலத்துக்கும் இந்த காலத்துக்கும் எவ்வளோ டிஃப்ரெண்ட் இருக்குது நம்ம எல்லாருக்குமே தெரியும். ஒன்றே ஒன்று தான் இந்த இடத்துல சொல்கிறேன், கூட ஒர்க் பண்ணுற மக்களே இருந்தாலும் சரி, நம்ம கூட இருக்கவங்கள உடன்பிறப்பாக நீங்கள் அதாவது உடன் பிறந்த பிள்ளைங்களாம் வந்து நீங்கள் மதிக்காமல் இருந்தால் கூட பரவாயில்லைங்க, தயவு செய்து எங்களை போட்டு அறையில் போட்டு மிதிக்காதீங்கடா அப்படின்னு தான் நான் சொல்லுவேன். இந்த நேரத்தில் கடைசியாக நான் வந்து ஒரே ஒரு சின்ன கதை மட்டும், அதுவும் ரியலாக நடந்த இன்சிடெண்ட்டாக வந்து நான் வந்து சொல்லிட்டு வந்து முடிக்கிறேன். எப்படின்னா, இது வந்து அதாவது எங்கள் ஊருன்னு கிடையாது, ஒரு ஊரில் நடந்த இது கதை. என்ன அப்படின்னா, ஒரு அப்பா அம்மா அதுக்கப்புறம் ஒரு குழந்தை, 3 பேர் தாங்க அந்த ஃபேமிலியில் இருந்தாங்க. அதாவது இது எதுக்கு நான் சொல்கிறேன்றத, வீட்டிலேயே நம்ம கூட வந்து இருக்கிறவங்க எப்படி இருக்காங்க அப்படி தான் இருக்கும். அப்போ அந்த அப்பா வந்து கேரளாவில் கண்டினியூஸாக வந்து வேலைக்கு வந்து அவர் வந்து போயிடுவார். அவர் எப்போது ஒரு வாட்டி தான் வருது. அவங்க அம்மாவும் என்ன அப்படின்னா சின்ன சின்ன அந்த ரோட்டு வேலைகள், வீட்டு வேலைகள் இதை செஞ்சு தான் அவங்களுக்கு வந்து ஒரே ஒரு பெண்களாக தான் இருந்தாங்க. அப்போ இவங்க அப்பா வந்து கேரளாலேருந்து வந்து வீட்டில் இருக்கும்போது அவங்க அம்மா வந்து என்ன பண்ணிடுவாங்க, அப்பா ஒரு பெண் பிள்ளைய அப்பாவை நம்பி தான் நம்ம என்ன பண்ண போகிறோம், வீட்டில் நம்ம விட்டுட்டு போவோம். அப்படி தானே. அதே மாதிரி அப்பாவை யாராவது சந்தேகப்படுவாங்களா? கண்டிப்பாக பட மாட்டாங்க. அப்பா எப்போயுமே நல்லாவே தெரியும், பொம்பளை பிள்ளைங்களுக்கு அவங்க அப்பா மேலே தான், அம்மாவை விட அவங்க அப்பா மேலே தான் அதிக பாசங்கள் இருக்கும். ஈவன் அது வந்து என் ஹஸ்பண்ட் எப்போயும் சொல்லுவாங்க, உங்கள் அம்மா உனக்கு என்னதான் ஊட்டி வளர்த்தாலும் உன்னோட பாசம் ஃபுல்லாக எங்கே தெரியுமா இருக்குது, உங்கள் அப்பா மேலே தான் இருக்குது அப்படிம்பாங்க. ஏன்னா அது வந்து ஆப்போசிட்டான ஒரு எதிர்மறை தான். ஸோ வாங்க இப்போ அந்த கதையை நான் சொல்லி முடிச்சிடறேன். என்ன அப்படின்றத சொல்லிடுறேன்.
அப்போ அவங்க வந்து வீட்டு வேலைக்கு போகுது, அவங்க அப்பாவை நம்பி தான் வீட்டில் விட்டுட்டு போவாங்க. அவங்க அப்பாவே சொந்த பொண்ணை வந்து 8 தடவைக்கு மேலே அந்த பிள்ளையை கற்பழிச்சிருக்காங்க. சரிங்களா? ஆனால் அந்த இப்போ நீங்கள் நினைக்கலாம், ஏன் அவங்க அம்மா கிட்ட அதை சொல்லலாமே? ஏன்னா அவங்க அப்பா வந்து அந்த குழந்தைய மிரட்டியிருக்கான். என்னன்னா, நீ வந்து இந்த விஷயத்த உன் அம்மா கிட்டேயோ இல்லை வேற யார்கிட்டயோ சொன்ன அப்படின்னா உன்னையும் கொல்லுவேன், உன் அம்மாவையும் கொல்லுவேன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இது வந்து அந்த குழந்தை பயத்தில் யாருக்கிட்டையுமே அந்த விஷயத்தை வந்து அவள் வந்து சொல்லலை. கொஞ்சம் நாட்கள் போக போக என்னன்னா அவளோட வயிறு வந்து பெருசாகுதுல்ல, அப்போ வந்து பக்கத்தில் இருக்கவங்க எல்லாம் வந்து கேட்டு சொல்கிறாங்க, ஏன் உன் பொண்ணுக்கு இப்படி வயிறெல்லாம் பெருசாகிட்டு இருக்கும்போது அவங்க வந்து கேட்டிருக்காங்க, இது வந்து அவளுக்கு வந்து வயிற்றுல வந்து கட்டி இருக்குது, அதனால தான் அவள் வயிறு பெருசாகிருக்குன்னு. இருந்தாலும் அவங்க அம்மா வந்து ஹாஸ்பிட்டல் வந்து கூட்டிகிட்டு போகல. ஏன்னா அவங்க வந்து ரொம்ப போர் ஃபேமிலி, இத்தனைக்கு வாடகை வீட்டில் தான் இருந்தாங்க. ஒரு நாள் வந்து குளத்தில் குளிக்க போயிருக்காங்க, அவள் வந்து அந்த குளத்திலே மயக்கம் போட்டு விழுந்துட்டா. அப்போ சடனாக வந்து எல்லாரும் சேர்ந்து வந்து பக்கத்தில் இருக்க ஒரு அரசு மருத்துவமனையை கூட்டிகிட்டு போனாங்க. அங்கே போகும்போது அந்த டாக்டர்ஸ்கள் அவளை வந்து பரிசோதனை சொல்கிறாங்க, அவள் இப்போ வந்து 7வது மாதம் வந்து கர்ப்பமாக இருக்கா அப்படின்னு சொல்லும்போது பயங்கர ஷாக். ஆக்சுவலாக அவங்க அதுக்கப்புறம் போலீஸில் கம்ப்ளைண்ட் கொடுத்து அதுக்கப்புறம் அந்த பொம்பளை பிள்ளைகிட்ட விசாரிக்கும் போது சொல்லியிருக்காங்க, இதுக்கு எல்லாத்துக்கும் காரணம் ஏன்னா அப்பா தான் அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ இந்த காலத்தில் தன்னுடைய அண்ணா கூட பிறந்த பிறப்புகளை நம்பி விட முடியாத காலத்திலேயாக்கும் நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஸோ இது ஒரு கடைசி காலம் கூட சொல்லலாம். சொந்த அப்பாவே அந்த குழந்தைய வந்து கெடுத்த விஷயங்கள் வந்து நிறைய பரபரப்பாக வந்து கொஞ்ச நாளாக வந்து எங்கள் ஊர்லலாம் வந்து பேசின ஒரு விஷயமாகவே இருந்தது. ஸோ தயவு செஞ்சு சொல்லுங்கள், பெத்த பிள்ளையாக இருக்கட்டும், நம்ம கூட இருக்கவங்களா இருக்கட்டும், சகோதர சகோதரிகளே பாருங்கள், கண்டிப்பாக நீங்கள் அதெல்லாம் பார்க்கவே மாட்டானுங்க. இந்த விஷயங்களெல்லாம் வந்து இனி போக போக இன்னும் டெய்லி வந்து இந்த நியூஸ்லாம் பார்க்கும்போது ரொம்பவே கஷ்டமாக இருக்குது. இப்போ எங்கேயாவது தனியாக வெளில போனால் நினச்சா கூட நம்ம ஊர்களில் எம்மா கையை பிடிச்சிட்டு இதுக்கு நான் வந்து நான் நிறைய டைம் வந்து பேரண்ட்ஸை வந்து பிள்ளைங்க வந்து புரிஞ்சிக்க மாட்டாங்க. என்னன்னு சொல்லட்டா, வெளியில் இப்போ எங்கேயாவது போயிருப்பாங்க, தொடர்ந்து ஃபோன் அடிச்சிட்டே இருப்பாங்க, எப்படா என் பிள்ளை வீட்டுக்கு வந்து சரி, அப்போ கொஞ்சம் இரிட்டேட்டாக, எம்மா நான் வீட்டுக்கு வந்து சேர்ந்துருவோமா அப்படின்னு. ஆனால் அவங்களுக்கு தெரியும் நம்ம பொம்பளை பிள்ளை இந்த வீட்டை விட்டு போகுது, அது வந்து நல்லா வந்துடணும், இன்னொருத்தன் கையில் பிடிச்சி கொடுக்குறோம், அந்த பிள்ளையை நம்ம வந்து நல்ல முறையில் வளர்க்கணும் அப்படின்னு நினைப்பாங்க. ஆனால் நம்ம என்ன சொல்கிறது, இப்போ இருக்க காலத்தில் ரொம்பவே கஷ்டமாக தான் இருக்கும். தயவு செஞ்ச மக்களே, அந்த அவங்களுக்கு வந்து நம்ம அந்த இப்போது கொல்கட்டாவில் நடந்த அந்த லேடிக்காக நம்ம கண்டிப்பாக வந்து அவங்க ஆன்மா இளைப்பாற நம்ம வந்து ப்ரேயர் பண்ணணும். கூடவே அந்த அவனுக்கு சீக்கிரமாக தண்டனைகள் கிடைக்கணும். ஏன்னா தண்டனைகளும் சட்டங்களும் கடுமையாக்கப்பட்டால் மட்டுமே இது வந்து மேலும் மேலும் நடக்காது. ஏன்னா ப்ரீவியஸ் நடந்த ஸ்டோரி எல்லாத்துக்கும் அவங்களுக்கு என்ன தண்டனை கொடுத்தாங்க அப்படின்றது தெரியாது. கண்டிப்பாக நமக்கு வந்து பெண்களுக்கு கண்டிப்பாக சுதந்திரம் வேணும் மக்களே. இதெல்லாம் பார்க்கும்போது பேசாமல் கல்ஃப் கண்ட்ரியில் இருந்தால் போல இருக்குது, ஊருக்கே வரணும்னு தோணலை அப்படின்றலாம் மாதிரி எண்ணங்கள்லாம் பர்சனலாக எனக்கெல்லாம் தோணுது. அவ்வளோ தூரத்துக்கு ஒரு இதாக இருக்குது. ஸோ அவங்களுக்காக அவங்க ஆன்மா இளைப்பாற நம்ம எல்லாம் சேர்ந்து ப்ரேயர் பண்ணுவோம் மக்களே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். இந்த வீடியோ கண்டிப்பாக நீங்கள் எல்லாருக்கும் ஷேர் பண்ணுங்கள், சப்போர்ட் பண்ணுங்கள். நீங்கள் இப்போ தான் இந்த சேனலை நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் காய்ஸ். பாய். மேலும் அடுத்த வீடியோவில் உங்களெல்லாம் நான் சந்திக்கிறேன். பாய்.